போபால் போபாலை குடிச்சிட்டு போயிட்டா. போபால் அதுக்கு பேர். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் வந்து இடியப்பச்சோறு செய்வோம். ஸ்வீட்டும் செய்வோம், ஸ்வீட் இல்லாமையும் செய்வோம். தேங்காயில் வந்து இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் கெட்டியாக. தண்ணியே இல்லாமல் சூப்பராக பால் குடிக்கலாம். நல்லா இருக்கே. நல்ல நெருக்க. ஆனால் இந்த சோறு செய்கிறது வந்து இதுவும் எங்கள் அம்மா காலத்தில் அவங்க செஞ்சது தான். அந்த வடக்கை உள்ளவங்க செஞ்சு இதெல்லாம் செய்வாங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே செஞ்சு சாப்பிட்றதுல இதுவும் ஒரு பொருள். நாங்கள் காட்டுவோம். இப்போ அது மாதிரி செய்யுங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து மருமைங்களுக்கெலாம் ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு வைப்பாங்க. ஒவ்வொன்றும் ரகரகமாக செஞ்சு வைப்பாங்க. இப்போ இந்த 3 தேங்காய் உடச்சி நறுக்கியாச்சு. இதில் போய் அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு வர போகிறேன். தேங்காய் பால். இது இந்த பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் அந்த காலத்தில் எங்களுக்கு நிறையா கிடைக்கும். அதில் தான் ரொம்ப நாங்கள் வாங்கி நல்லா செய்வோம். நல்ல பச்சை அழகாக பசப்பாக அப்படி உரிச்ச உடனே அப்படி அழகாக வந்துடும். அப்பப்போ கொண்டு வந்து தருவாங்க விளைஞ்சவங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கெலாம் விற்பாங்க ஊரில். அப்போ நாங்கள் சின்ன வயசுகளில் பெரிய வெங்காயம்லாம் வந்து இங்கே வந்துட்டு தான் பெரும்பாலும் ரொம்ப காலத்துக்கு பின்னால் தான் பார்த்தது. இங்கே நான் தேவட்டை வந்து ரொம்ப சின்ன வயசுலலாம் பெரிய வெங்காயம் கண்டுபிடிக்க முடியலை. முட்டை கூட அப்படித்தான். கோழி முட்டை கூட அப்படித்தான். இந்த வெள்ளைக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை மட்டும்தான் இங்கே. அது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். போய் தேடி தேடி பிடிச்சி வாங்கிட்டு வரணும். அப்போ என்ன 4 25 பைசா. அப்போ 4 சொல்லுவாங்க, அரைக்கா ரூபாயின்னு சொல்லுவாங்க, ஒரணான்னு சொல்லுவாங்க, 1.5 காசு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த காசுலாம் மறைஞ்சி போச்சு. இதை வந்து கல்யாணம் முடித்த வீட்டில் எங்களுக்கு 5 மருமகன் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லோரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இடியப்பச்சோறுலாம், பால் பணியாரம், இடியப்பச்சோறு எல்லா பலகார வகை நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி ஆப்பம், பிளாச்சப்பம், அந்த அப்பம் இந்த அப்பம். இடியப்ப மாவு போட்டிருக்கு. அதில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றி கிண்டுவோம். நல்லா கிண்டிக்கிட்டு அதுவும் வந்து இதில் வந்து ரொம்ப தண்ணி கொதிச்சிடக்கூடாது. ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணியை விட்டுக்கிறணும். அதை நல்லா கவனம் பண்ணுங்க. அந்த மாதிரி வறுத்த மாவுக்கு அப்படித்தான் பக்குவம். வெந்துருச்சுன்னா இறங்காது, உரல்ல கஷ்டம் கொடுக்கும். 1 கிலோ இடியப்ப மாவு தண்ணி சூடு பண்ணியிருக்கோம். இந்த சேவலுக்கு இதுக்கு சண்டை இந்த மாதிரி வருது. சண்டை போட அப்பா செத்த நேரத்தில் ஓட பச்சு இந்த வரது பாரு கொத்துறது முடியாது. இப்படி கொத்துது பாரு. ஏன் உன்னை கடிக்குது போய் மரியாதையோட. ரத்தம் வர அடிச்சு நேற்று மயங்கி விழுந்து செத்த நேரத்தில் ஓடிடுச்சு, பாஞ்சிருச்சு. வந்தவுடனே சண்டை ஓட வர்றதுக்கு நினைச்சு பாஞ்சுக்கிட்டு கடிச்சு பாரு. பாவம் ரெணங்குண்டு இருக்கு. ஆனால் அது கட்டு ஒரு பெரிய இது இல்லை காக்குறது. நீ ஓட்டுற இடத்துல வச்சுக்கோ, ஆள் உட்காருங்களா அந்த இடத்துல வச்சுக்கோ. போபால் போபாலை குடிச்சிட்டு போயிட்டா. போபால் அதுக்கு பேர். போ நீ இன்னி சும்மா இல்லை மூதை பாரு. சண்டை நாடுதுமா. ஐயோ ரத்தமாக அடிச்சிருச்சு பாவம். சே நல்ல சேவை. 2 கிட்ட கூப்பிடும் கொக்கரிச்சு. அப்படி இது கொத்துன ஒத்தப்பா. இது சண்டையை 2க்கும் பாருங்கள். உப்பு தண்ணி உள்ள போதும் பண்ணு கரைக்கணும். நல்லா உப்பை கரைச்சி உப்பு கரைசல் அந்த தண்ணியை ஊற்றுனா அந்த இடியப்பத்துக்கு உப்பு இது வேணும். சின்ன துடுப்பு பெரிய துடுப்பு வாங்கிட்டு வரணும். மரத்தில் எங்கே இருக்குது? மரத்தில் இங்கே கிடைக்கலையோ. மரத்தில் காரைக்குடியிலலாம் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி பொருள்கள். இருக்க அந்த பொருள்களே இல்லாமல் போயிருமோ. இந்த மாவுலாம் வறுக்கும்போது கொஞ்சம் கவனமாக வறுக்கணும். இல்லாட்டா பிடிச்சி போயிடும், கலர் மாறிக்கணும். இந்த மாதிரி கலரில் இருக்கும் இடியப்ப கலர்.
இந்த பாருங்கள், இந்த மாவு பாருங்கள் வெள்ளையாக இருக்குது. இந்த மாதிரி கலரில் வந்துடும் கொஞ்சம் பிடிச்சிச்சின்னா. ஆனால் அந்த இடியப்பம் கூட புளிஞ்சு சாப்பிட்டா நல்லா வாசமாக நல்லாத்தே இருக்கும். வறுத்த மாவு சொல்கிறேன், வறுத்த மாவு. லைட்டாக தெரியுங்க, ரொம்ப தெரியுது. இங்கே இந்த அதிசயத்தை பாருங்கள். ஹிந்திக்காரன் வந்து ஒரு கடையில் கொடுக்குறாங்க, ஹிந்திக்காரன் உரம். இது வந்து உரலே வந்து அது வந்து பெரிய பெரிய இதாக இருக்குது, ஓட்டையாக இருக்குது. நம்ம வந்து சின்ன ஓட்டையில் சித்தாறு ஓட்டை இடியப்பம் உரம் வாங்கி புளிஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ஃபேமஸானது. இது வந்து 400 ரூபா ஒன்றுக்கு பிரசன்ல கொண்டே கொடுத்தா 430 ரூபாயா, 35 ரூபா, 435 ரூபா. ரூபா போனாலும் பரவாயில்லையே, பொருள் இப்போ நம்மளுக்கு அதை பண்ண முடியலை. அதனால அவங்க வந்து இதை வந்து ஏமாத்துறாங்க. இடியப்பத்துக்கு ஹிந்திக்காரனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தெரியுமா? மாவு இருக்குது தெரியுமா? இடியப்பம் புளிய தெரியுமா? அது எதுக்குமே இப்போ லாய்க்கில்லாமல் இருக்குது. வாங்க மாட்டேன், உடனேக்கு ஒன்று வாங்க மாட்டேன்ட்டேன். ஆமா, இல்லை இல்லை, இவ்வளோ பெருசாகவே இருக்கட்டும். இது அடைச்சி இது இடியப்ப சோறுக்காக பெருசாக செஞ்சுருக்கேன். நம்ம இடியப்பம் மட்டும் சாப்பிட்றோன்னா லைட்டாக லேசாக இடிபச்சோருக்கு உதுத்து போடணும். அதுக்காக வேண்டிதான் இப்படி செஞ்சுருக்கு பெருசா. இது வந்து இப்போ வந்து பிச்சிருவோம், இந்த உதுக்கணும். இப்போ எடுத்து ஒரு சட்டி, பெரிய சட்டி இல்லை, பிச்சு போடுவோம். போடு, நீ பயப்படாத. அப்படியே பாருங்க. இலையில் வச்சது ரொம்ப, இந்த இலையில் வச்சு இந்த இடியப்பம் சுட்டது இன்னும் ரொம்ப மருத்துவம். இப்படித்தான் செய்யணும். வாழலை ஆரட்டு. இன்னும் சித்தார் விட்டு வர வந்தவளோ இருக்குது. புளியறது ஈஸியாக இருக்குது, நம்ம முடிய அளவுக்கு இருக்கும். அதனுடைய இது சூப்பராக இருக்கும். அப்படி பீச்சினோடனே அழகாக பிரித்து அப்படி நல்லா வந்து மட்டை நம்ம எந்த லெவலுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்குலாம் ஒத்து உழைக்கும். அந்த அந்த இது கட்டை நமக்கு அவியன்னு நினைக்கிறேன். அமுக்கி பாரு, கூட நறுக்கு நமக்கு பிடிச்சா அமுக்கணும். நம்மளுக்கு சூடு இருக்கு. நிற்கிதா மெத்து மெத்துன்னு மெத்து மெத்து நிற்கிது. இப்போ மெத்து போட்டுடலாமா? போடு. மாவு காஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி வச்சு இருப்பேன். இது பூனைக்காக வந்து பாரு, கீழே வந்து கேட்குது இடியப்பத்தை. அது வந்து பூனை வந்து பிடிக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பெருசாக்கணும்னா அடைச்சி வச்சு அதுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருள்களாம் எல்லாம் போட்டு வளர்க்கவும் திரும்ப வந்து இதே மாதிரி இப்போ வந்து என்கிட்ட வந்து நிற்கிது. அது திங்கிறதுக்கு பெரிய நல்ல கோழி, முரட்டு கோழியை. அது திம்மனை பற்றாமல் இதே கேட்குது, நம்ம சாப்பாடை கேட்குது, மனுஷ சாப்பாடை. இந்த ஹிந்திக்கார இதில் கொஞ்சம் புளிஞ்சு பாருமா. நான் அப்போதே கொஞ்சம் புளிஞ்சு பார்த்தேன் மாமி, முறுக்கு மாதிரி வருது. சரி, நீ இதில் அள்ளி வச்சுறேன். நீங்கள் வேணாங்க புளிஞ்சு பாருங்க. உரலு, ஹிந்திக்கார உரலு பாருங்க, நான் புளியிறேன். அத்தாடி இறங்கவே மாட்டேங்குது. உனக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இது ஒரு ஸ்டைல். இது வந்து சின்ன நூடுல்ஸ், அதையும் வச்சு போடு. வேறு என்ன பண்ணுறது, இவ்வளவு கஷ்டம் கொடுக்குது. ஏன் இது படிக்க முடியாது இருக்கே. இவன் வந்து சூப்பர் ரேயரா குவாலிட்டி சூப்பர் ரேயர் குவாலிட்டியா இது லட்சணத்தில் வேறு. நாங்கள் டீ குடிக்கிறோம், எல்லா மக்களும் குடிங்க. எட்ட எங்கெங்கேயோ இருக்கிய வீட்டில் நல்லா போட்டு குடிங்க. நல்ல இஞ்சி டீ, சூப்பர் டீ.
அப்படியே சூட்டோட செஞ்சால் தான் இங்கே நல்லா வரும் பிரிஞ்சு. அப்புறம் ஆறுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கொடுக்கும், இதாக இருக்கும், பிரியாது. இந்த தலைப்பாலில் உப்பு போடுறேன், இடியப்பத்துக்கு உப்பு பத்தலை போடுங்க, வெளியே போட்டு அது பறக்கும், அப்படித்தான் பறக்கும். மாமிக்கு பறந்து பறந்து வேலை செய்யணுமா? என்ன செய்கிறது, பறந்து பறந்து செய்யணும். அதை எடுத்துட்டு உள்தாச்சு, இதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா தெரியும். சொல்லுவாங்க பொம்பளை சண்டை விட்டுட்டு இடியப்ப சிக்கலை எடுத்தாலும் உனண்டு சிக்கலை ஓன் சிக்கலை எடுக்க முடியாது. அது மாதிரி மனுஷங்க வந்து அதை விட மோசமாக இருக்காங்களாம், அவங்க சிக்கல் எடுக்க முடியாதான். அதுக்கு ஒரு பழமொழி. பாலில் உப்பு போட்டீங்கல்ல, பாலில் உப்பு போட்டு அதை கிண்டி விடணும், கிண்டி விடு. கரண்டி வச்சு ஏன்டா இதில் இடியப்பத்தில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, இது தலைப்பால், அதில் போட்டு. இது தலைப்பால், அது 2வது பால். இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுருவா, போட்டுரு. தப்புல போடு. பண்டம் புல்லாத பண்டம் குப்பையில். உப்பும் தேவைதான், ஆனால் அளவுதான். நம்ம உடம்பே கெடுத்துரும் உப்பு கூடுனா. பிடிச்ச வாசம் வந்துடாமல் செய்யுங்க. இடியப்பச்சோறுலாம் இது மாதிரி இடியப்பம் முடிகிறது சொல்கிறதுலாம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும். அது எப்படினாலும் சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, இதையும் செஞ்சு பார்த்து சொல்லுங்க, அப்போதான் எனக்கும் திருப்தியாக இருக்கும். இந்த இடியப்ப சோறு வந்து பாரம்பரியமான உணவு. காலையிலையும் சாப்பிடலாம், சாப்பாடே இதாக இருக்கும், நல்ல தம்முன்னு இருக்கும், நல்லா வயிறு நல்லா இருக்கும். கல்யாண மாப்பிள்ளை கொடுப்பாங்க பாருங்க, அவர் தம்முன்னு இருந்துட்டு அப்போ தானே அவருக்கு சந்தோஷம். இனிப்புலாமே செஞ்சுக்கிறங்க, இனிப்பு போட்டும் செஞ்சுக்கிறங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு 4 குதிங்க, 4 விளையாட்டுங்க, வாக்கிங் போங்க, சுறுசுறுப்பாக இருங்க, நல்லா ஜாலியாக இருக்கணும். இது திண்டு விட்டு நெய் ஊற்றிடலாமா மாமி? ஊற்று. இதுவே பத்தாது, போதும் அவ்வளோ போதும், வேணாம். ஏலக்காயும் பட்டையும் தான், இது கிராம்பு போட வேணாம், ரொம்ப வந்து வீசும், அவ்வளோ நல்லா இருக்காது இந்த சாப்பாட்டுக்கு. நாங்கள் வந்து ஒரு 6 ஏலக்காய் போடுறோம், ஏன்னா 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம்ல, பட்டையும் நிறையா தான் போடுறோம். இதில் உடச்சி தீர நீ கிண்டு. சின்ன வெங்காயம் போட்டாச்சு, நெய்யில் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு தட்டுத்தே நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கும். 6 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்குறோம். இந்த வெங்காயத்தை பாருங்கள், காட்டுப்பா, நல்லா காட்டு வெங்காயம். அதை அள்ளி காட்டுமா. நெய்யில் வதக்கி எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், இதை ஊற்றுறோம், ஊற்றிட்டோம். உப்பு கல் கொஞ்சம் போட்டாதே டேஸ்ட்டு கொடுக்கும், எல்லாமே சேர்ந்து வந்து சப்புன்னு இருக்குங்களேண்ணா, அந்த உணக்கே இருக்காது. வந்துருச்சு, அதுக்கு மேலேயும் வேக விடக்கூடாது, அந்த டேஸ்ட்டு போயிடும். தள்ளி விடு, நான் பிடிச்சிக்கிறேன், தள்ளு. சூடு ஏறினா போதும், ஏற்கனவே வெந்தது. வெந்தது அப்படி வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து வச்சிடாதீங்க, இதே கணக்கு. எல்லாம் சேரதுக்காக ஏலக்காய் பட்டை அதோட வாசம் நெய் எல்லாம் கலவை ஆகிறதுக்காக நல்லா கிண்டுறோம். இதுக்கு பேர் தான் இடியப்ப சோறு. திகட்டாத உணவுகள், பாரம்பரிய உணவுகள். சூடு வந்துருச்சு, ஓரளவு மிதமான சூடு வரும். தலைப்பால் ஊற்றுறாங்க, பார்த்துக்கங்க. தலைப்பாலை அதுலேயும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு கலக்கிக்கிறங்க. பத்தலை, அது நிறையா இருக்கிறதுனால நாங்கள் அந்த 2வது பாலும் ஊற்றுறோம். போதும். எடு, நான் அதை அள்ளி ஊற்றுறேன். சர்க்கரை போடாமல் எடுக்கிறோம். இது வந்து சர்க்கரை இல்லாமையும் சாப்பிட்லாம், இது போதும். விடு, போடவும் போடு. அது கொஞ்சம் கரையிற வரைக்கும் கிண்டு. போதுமா? 2 கரண்டி போடுறேன். போதும், தேவைக்கு ஏற்றாப்புல சேர்க்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. போடு, போதும், முடிஞ்சு போச்சு. இது வந்து இனிப்பு போட்டு வெந்துருச்சு. இது கொஞ்சம் சூடேற்றணும், இனிப்பு வந்து கரைகிறதுக்கு சர்க்கரை தான் போட்டிருக்கு. இது வந்து சர்க்கரை இல்லாதது, இப்போ எடுத்து வச்சுருக்குறோம். காலை உணவுக்கு நல்லாயிருக்கும், நைட்டு உணவு கூட சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். முடியலையா? இல்லை, அதனால இல்லை, அந்த காலத்தில் விறகடுப்பில் செய்கிறது இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூப்பராக இருக்கு.
இது இனிப்பு உள்ளது நல்லா சூப்பராக இருக்குது. அதுவும் இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்குன்னு திம்பாங்க, அதுலேயும் வச்சு திம்பாங்க. இதில் மிளகாலாம் போட்டால் நல்லா இருக்கும் இனிப்பில். ஆமாம், இனிப்பில் இல்லை, காஞ்ச மிளகா போடலாம்ல, அதெல்லாம் போடாது. அது பெரும்பாலும் இது இனிப்பு போட்டு தான் சோறே செய்கிறது. அது நான் உப்பு இல்லாமல் எடுத்துக்கிருவேன். அத்தாவுக்கு கொஞ்சம் வைப்பேன் அதில். அது ரொம்ப கொஞ்சம் கூட திங்கிறது, உடம்பு இந்த கூட திங்கிறது, சக்கரை வியாதி உள்ளவங்களும் கூட திங்கிறதுக்காக அப்படி எடுத்துடுறது. இனிப்புலாகவும் நல்லா தெரியுது, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த உணவை விட்டுறாதீங்க, இது மாதிரி செஞ்சே பார்க்கணும். பாருங்க, நல்ல உணவு இது. ஒன்றுமே கஷ்டம் இல்லை, சின்ன வயசுக்காரவங்களாம் நல்லா செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.